இன்னைக்கான வீடியோவில் நம்ம மெட்டலர்ஜி சாப்டரோட பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம் அண்ட் இதுதான் இதோட ஃபைனல் பார்ட் அண்ட் இதில் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் பார்க்கலாம். இந்த ப்ரீவியஸ் வீடியோ வந்து நம்ம ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் பற்றி படித்தோம். ஸோ ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் வந்து என்னது, கன்வர்ஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு இன்டு த மெட்டல். அதாவது இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி மெட்டலில் இருக்கிற தேர்ட் ஸ்டெப் தான் கன்வர்ஷன் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு இன்டு தி மெட்டல். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலிங்கிராம்ஸ் டயக்ராம் பார்த்தோம் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்மெல்ட்டிங் பார்த்தோம். அண்ட் அந்த இதில் வர்றது தான் இது எல்லாமே. ஸோ இங்கே செகண்டாக இருக்கிறது வந்து காப்பர் மெட்டலர்ஜி. காப்பருக்கு ஒரு தனி ஸ்பெஷல் மெத்தட் ஆஃப் மெட்டலர்ஜி இருக்குது அண்ட் இதுவும் அந்த பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் அதில் தான் நடக்கும். அண்ட் இது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோஸ்டிங் ஆஃப் காப்பர். ரோஸ்டிங் ப்ராசஸ் வந்து மெயின்லி சல்ஃபைடு ஓர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? அப்போ காப்பரோட சல்ஃபைடு ஓர் இருக்குது. இந்த ஓரை வந்து நம்ம வந்து ரோஸ்டிங் பண்ணோம். ரோஸ்டிங் மீன்ஸ் வாட், எக்ஸஸ் ஆஃப் ஏரோட நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு வந்து ஆக்சைடு, நம்மளோட மெட்டல் ஆக்சைடு வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு காப்பர் ஆக்சைடு கிடச்சிருக்கு. அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே SO2 ஃபார்மில் ரிலீஸ் ஆகிடும். இப்போது இந்த CO2 வந்து கார்பன் வந்து ரெடியூஸ் பண்ணிச்சுன்னா இது CO ஆகும், CO ஃபார்ம் ஆயிரும். அண்ட் இதுதான் நம்ம பியூர் ஃபார்ம் ஆஃப் காப்பர். பட் இதுதான் எக்ஸ்பெக்டட் அண்ட் இது வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். பட் ஆக்சுவலி நம்ம காப்பரில் வந்து என்னென்னா இன்னும் சில இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் நம்ம மெயின் ரியாக்ஷனை பார்ப்போம். பட் ஆக்சுவலாக ரியாக்ஷன்ஸ் வந்து இதுதான். ஓகே, ஸோ எந்த இம்ப்யூரிட்டிஸ் பார்த்தோம்னா ஐரன் சல்ஃபைடு இம்ப்யூரிட்டிஸ், தென் ஐரன் ஆக்சைடு இம்ப்யூரிட்டிஸ் கூட இருக்கும். அப்போ இதெல்லாமே ரிமூவ் பண்ணோம். எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்கோம், நம்ம ஏதாவது ஒரு இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம். அது நம்ம இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணி ஸ்லாக் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஸ்லாகை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இங்கே வந்து நம்மக்கிட்ட இருக்குது என்னென்னா இந்த நம்மளோட மெட்டல் ஆக்சைடு தான். ஸோ மெட்டல் ஆக்சைடுங்கிறது காப்பர் ஆக்சைடு. ஸோ காப்பர் நம்ம ரோஸ்டிங் ப்ராசஸில் கிடச்சி நம்ம காப்பர் ஆக்சைடு போட்டிருக்கோம். அண்ட் எல்லாமே கரெக்டாக காப்பர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எல்லா அமௌண்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபைடும் இருக்கும், கரெக்டாக? அண்ட் அதுதான் இங்கே இருக்குது. தென் நம்மளோட இம்ப்யூரிட்டிஸான ஐரன் சல்ஃபைட், தென் ஐரன் ஆக்சைடு இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே நம்ம கார்பன் ஆட் பண்ணுறோம். இந்த கார்பன் ஆட் பண்ணுறோம். அண்ட் சிலிக்கான் ஆட் பண்ணுறோம், SiO2 ஆட் பண்ணுறோம். இங்கே SiO2க்கு என்ன ஆகும்னா இதுதான் நம்மளோட ஃப்ளக்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஃப்ளக்ஸ் தான் இந்த ஐரன் இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்காக ஃப்ளக்ஸை நம்ம SiO2 வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் இதை நம்ம பிளாஸ்ட் ஃபர்னன்ஸில் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்லாக் ஃபார்மேஷன். இதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் தனியாக எடுத்து ஸ்லாக் ஃபார்மேஷன் பண்ணும். அண்ட் காப்பர் மேட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த காப்பர் மேட் அப்படிங்கிறது என்னென்னா Cu2S + FeS. Cu2S + FeS தான் நம்ம காப்பர் மேட் சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது. நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு என்ன வேணும், நம்மளுக்கு காப்பர் தான் வேணும். ஸோ அதுக்கு இந்த ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். நம்ம வந்து இதில் என்ன நம்மளுக்கு இல்லைன்னு பார்த்துட்டு தெரியுது, நம்ம இந்த FeO இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சுன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த FeO வந்து SiO2 சேர்ந்துட்டு ஸ்லாக் ஃபார்ம் பண்ணிடுச்சு. பட் இந்த FeS இம்ப்யூரிட்டிஸ் வந்து இது இன்னும் போகலை, இங்கே காப்பர் மேட்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணணும். அப்போ இது ரிமூவ் பண்ணணும்னா முதல்ல இது நம்ம வந்து இதோட ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த சல்ஃபைடை வந்து ஐரன் சல்ஃபைடை வந்து இந்த ஐரன் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணி இந்த ஐரன் ஆக்சைடை நம்ம ஸ்லாகாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இந்த FeSஐ வந்து 3 moles ஆஃப் இந்த FeSஐ வந்து 3 moles ஆஃப் O2ஓட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், 2 FeS கிடைக்குது. அந்த ரிமைனிங் இருக்குது எல்லாமே SO2 கேஸஸை வந்து ஃபார்ம் பண்ணிடுது. ஓகே, SO2 கேஸஸை வந்து ஃபார்ம் பண்ணிடுது. ஓகே, அண்ட் இப்போ நம்ம இந்த FeO வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இந்த FeO என்ன பண்ணோம், SiO2ஓட சேர்ந்துட்டு ஸ்லாக் வந்து ஃபார்ம் பண்ணோம், which is FeSiO3. இதான் நம்மளோட ஸ்லாக். ஓகே, இந்த ஸ்லாக் வந்து ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ ஸ்லாக் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட இம்ப்யூரிட்டிஸ் தொல்லெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம யாரை வந்து கன்சன்ட்ரேட் பண்ணோம்னா Cu2S, காப்பர் சல்ஃபைட். இது இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம காப்பராக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த காப்பர் டு சல்ஃபைடை வந்து 2 moles ஆஃப் காப்பர் டு சல்ஃபைடை வந்து நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்ணுவோம், ஆக்சிஜனோட ட்ரீட் பண்ணுவோம். அப்போ ட்ரீட் பண்ணும்போது இது வந்து Cu2O, which means காப்பர் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. காப்பர் சல்ஃபைடை காப்பர் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் அந்த ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த காப்பர் ஆக்சைடையும் மிச்சம் இருக்கிற இந்த Cu2Sஐயும் இந்த காப்பர் ஆக்சைடையும் மிச்சம் இருக்க Cu2Sஐயும் இந்த காப்பர் ஆக்சைடையும் நம்ம ட்ரீட் பண்ணும்போது we finally get பியோர் காப்பர். அண்ட் இந்த காப்பர் தான் நம்ம வந்து பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த காப்பர் வந்து பிளிஸ்டர் காப்பர் சொல்லுவோம். அண்ட் இது ஹை பியூரிட்டி காப்பர் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் 98 or 97% பியூரிட்டி தான் இதுக்கு இருக்கும்.
ஓகே 98 to 97% பியூரிட்டி தான் இந்த பிளிஸ்டர் காப்பருக்கு இருக்கும். இது பியூரான 100% பியூரான காப்பர் கிடையாது. பட் முன்னை விட இது ரொம்பவே ஹை பர்சன்டேஜ் பியூரிட்டி இது இருக்குது. பட் 100% இது வந்து பியூரான காப்பர் கிடையாது. இது ஏன் பிளிஸ்டர் காப்பர் சொல்லணும்னா இதுக்கு வந்து ஒரு பிளிஸ்டர்ட் அப்பியரன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பிளிஸ்டர்ட் அப்பியரன்ஸ் இருக்கும். எதனால இந்த அப்பியரன்ஸ் வருதுன்னா டியூ டு எவல்யூஷன் ஆஃப் SO2 கேஸ். இந்த SO2 கேஸ் வந்து இங்கே ரிலீஸ் ஆகலை. அந்த ரிலீஸ் ஆகுறதுனால இதுக்கு ஒரு பிளிஸ்டர்ட் அப்பியரன்ஸ் இருக்கும், ஷைனி அப்பியரன்ஸ் இருக்கும். அதனால தான் இதுக்கு பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸ்லாக் ஃபார்மேஷனான ரியாக்ஷன் FeS வந்து ஃபர்ஸ்ட் FeO கன்வெர்ட் ஆகுது, அப்புறம் ஸ்லாகாக மாற்றுறோம். அதே மாதிரி Cu2S வந்து ஃபர்ஸ்ட் Cu2O கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் ரிமைனிங் Cu2Sையும் இது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு we are forming blister copper. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பார்த்தா என்னது காப்பரோட மெட்டல் எனர்ஜி தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மற்ற டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்க எக்ஸ்ட்ராக்ஷன் டைப் என்னென்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஜிங்க் ஃப்ரம் ஜிங்க் ஆக்சைடு. ஜிங்க் ஆக்சைட்லேருந்து ஜிங்க் ஒரு மெட்டல் ஆக்சைட்லேருந்து ஒரு மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த இதில் வந்து இப்போ வந்து என்ன பார்க்க போனால் ஜிங்க் ஆக்சைட்லேருந்து ஜிங்க் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிங்க் ஆக்சைடுக்கு எது நல்லா ரெடியூசிங் ஏஜென்ட் படிச்சிருக்கோம். போன வீடியோவில் தான் நம்ம படிச்சிருக்கோம், எலிங்கிராம்ஸ் டயக்ராம்லாம் வச்சு படித்தோம் கரெக்டாக. அப்போ ஜிங்க் ஆக்சைடுக்கு எது நல்லா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கும்? கார்பன் ஆர் கோக் தான் நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அந்த ரீசனால் நம்ம கார்பன் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ZnO வந்து Znஆ ரெடியூஸ் பண்ணுது. ஓகே நெக்ஸ்ட் வந்து அலுமினோ தெர்மைட் ப்ராசஸ். அலுமினோ தெர்மைட் ப்ராசஸில் நம்ம வந்து சில மெட்டல்ஸ் தான் அலுமினோ தெர்மைட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. இதில் நம்ம சில மெட்டல்ஸ் என்ன பண்ணலாம், அதோட அந்த மெட்டல் ஆக்சைடை வந்து அதோட மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம். மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம். எதெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியும்னா மேக்னீஸ், குரோமியம், ஐரன், இவங்க 3 பேரையும் தான் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும் ஃப்ரம் இட்ஸ் மெட்டல் ஆக்சைடு இன்டூ இட்ஸ் மெட்டல். ஓகேவா? இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரில் படிச்சிருப்போம். எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னு இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் அது நடக்குது. ஆக்சுவலி இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் இது வந்து ரியாக்டிவிட்டி ஆர்டர் இருக்கும். ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து இன்க்ரீசிங் ரியாக்டிவிட்டி ஆர்டரில் தான் இருக்கும் கரெக்டாக. விச் மீன்ஸ் இங்கே இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஆக்சுவலி நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சின்ஸ் நம்மளுக்கு இவங்க 4 பேர் தான் தேவை, அதனால தான் இவங்க 4 பேர் எழுதியிருக்கேன். அவங்க ரியாக்டிவிட்டி ஆர்டரில் நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஆர்டர் பற்றி பார்த்தோம்னா டாப்பில் எது இருக்கோ அதோட ரியாக்டிவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கீழே வர ரியாக்டிவிட்டி குறைஞ்சிட்டே வரும். அப்போ எல்லாம் நல்லா தெரியுது, நம்மளோட அலுமினியம் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ரியாக்டிவ். இவங்க 4 பேரில் அலுமினியம் தான் ரொம்ப நல்ல ரியாக்டிவாக இருக்குது அப்படின்னு தெரியுது கரெக்டாக. அப்போ இவங்க எல்லாமே கொஞ்சம் லெஸ் ரியாக்டிவாக தான் இருக்காங்க. அப்போ இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நம்ம அலுமினோ தெர்மைட் ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே அலுமினியம் என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்க அலுமினியம் வந்து என்ன பண்ணும், இந்த குரோமியம் இந்த அலுமினியம் என்ன பண்ணும், சின்ஸ் இட் இஸ் மோர் ரியாக்டிவ் இந்த குரோமியம் ஆக்சைடில் இருக்கிற இந்த குரோமியமை இது டிஸ்பிளேஸ் பண்ணணும். என்ன பண்ணும், குரோமியம் அதை வெளில தூக்கி போட்டு இது அதோட பிளேஸை ஆக்குபை பண்ணிக்கும். அப்போ அலுமினியம் வந்து குரோமியம் ஆக்சைடில் இருக்கிற குரோமியமோட பொசிஷனை ஆக்குபை பண்ணிக்குது. அப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் குரோமியம் ஆக்சைடோட அலுமினியம் ட்ரீட் பண்ணுறோம். நமக்கு குரோமியம் தனியாக இருந்தது, அலுமினியம் இந்த ஆக்சைடை வந்து அங்கே போய் ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணிக்குது. ஆனால் அதே மாதிரி தான் ஐரன் ஆக்சைடு பாருங்கள், அலுமினியமோட லெஸ் ரியாக்டிவ் தான் ஐரனும், மேக்னீஸும் அப்படி தான், குரோமியமும் அப்படி தான் லெஸ் ரியாக்டிவ். அதனால் என்ன பண்ணுது, அலுமினியம் இந்த Fe ஆக்சைடில் இருக்க Fe தள்ளி விட்டு இந்த ஆக்சைடில் போய் அதோட ஆக்சைடோட சேர்ந்து ப்ராடக்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணிக்குது, ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிக்குது. அண்ட் இதுதான் அலுமினோ தெர்மைட் ப்ராசஸ். ஆக்சுவலி இது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எலிங்கம்ஸ் டயக்ராம்லேயும் நம்ம இது தான் பார்த்தோம். எலிங்கம்ஸ் டயக்ராம் பார்த்தோம்ல, ஸோ நம்ம இதே தான் எலிங்கம்ஸ் டயக்ராம்லேயும் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மெட்டல் மேலே இருக்க மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண பார்த்துருக்கோம். அதே மாதிரி தானே அலுமினியம் வந்து குரோமியம் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் இதுதான் எக்ஸாம்பிள். அண்ட் இங்கே ஃபுல் சார்ட், இந்த ஃபுல் எலிங்கம் கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், அலுமினியம்க்கு மேலே குரோமியம் இருக்கும், மேக்னீஸ் இருக்கும், தென் ஐரன். இவங்க 3 பேருமே அலுமினியம்க்கு மேலே தான் இருப்பாங்க. விச் மீன்ஸ் கீழே இருக்க அலுமினியம் வந்து மேலே இருக்கிற அந்த ஐரனாக இருக்கட்டும், குரோமியமாக இருக்கட்டும், இல்லை மேக்னீஸாக இருக்கட்டும், அவங்களோட மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இது எலிங்கம் கிராஃபை பேஸ் பண்ண பிரின்சிபல் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை டிபெண்ட் பண்ணி இது வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோ ரிடக்ஷன். பேரில் தெரியுது தானாக ரிடக்ஷன் நடக்குதுங்கிறது சேர்த்து. இப்போ நம்ம ரோஸ்டிங் ப்ராசஸ் படிச்சிருக்கோம்ல, ரோஸ்டிங் ப்ராசஸில் என்ன படிச்சிருக்கோம், மெயின்லி இதெல்லாம் சல்ஃபைடு ஓர்ஸ் தான் நம்ம ரோஸ்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸஸ் ஆஃப் ஏரோட ஒரு மெட்டலை வந்து ட்ரீட் பண்ணுவோம். இந்த ஓரை வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஓரை வந்து எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனோட ட்ரீட் பண்ணும் பொழுது அது வந்து மெட்டல் ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக இதான் நம்ம ரோஸ்டிங் ப்ராசஸில் பார்த்தோம். ஓரை வந்து எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனோட ட்ரீட் பண்ணும்போது இது வந்து மெட்டல் ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணும்.
அண்ட் தி இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே தனியாக அந்த SO2 கேஸோ இல்லை வாட் எவர் கேஸ் எல்லாம் வெளில வந்துடும். இதுதான் நம்ம வந்து ரோஸ்டிங் ப்ராசஸில் படிச்சிருக்கோம். அப்போது சில காம்பவுண்ட்ஸ் அப்படி இருக்கும், சில எலமெண்ட்ஸ் இருக்கும். இது எப்படின்னா ரோஸ்டிங் பண்ணும் போதே டேரெக்டாக மெட்டல் ஆக்சைடு கொடுக்காம மெட்டலே கொடுத்துரும். நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வந்து ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த மெட்டல்ஸ், ஒரு மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவோம். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், கன்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஓர். அடுத்த ஸ்டெப் என்னது, கன்வர்ஷன் ஆஃப் தி ஓர் இன்ட்டு மெட்டல் ஆக்சைடு. கன்வர்ஷன் ஆஃப் தி ஓர் இன்ட்டு மெட்டல் ஆக்சைடு, இதுதான் செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன, இந்த மெட்டல் ஆக்சைடை நம்ம திரும்பவும் மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகே, ரெடியூஸ் பண்ணுவோம், இங்கே ஆக்சிடைஸ் பண்ணுவோம், இங்கே ரெடியூஸ் பண்ணுவோம். இதை நம்ம படிச்சிருக்குது. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணும். பட் சில எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து அது ரோஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுறோம்ல, இந்த செகண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகாமல் மெட்டலாக கன்வெர்ட் ஆயிரும். புரியுதா? இதுதான் இந்த ஓர் வந்து மெட்டல் ஆக்சைடு தான் கன்வெர்ட் ஆகணும். பட் சில எலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா டேரெக்டாக என்ன பண்ணோம், ஓர்லேருந்து நம்ம ஆக்சைஸ் பண்ணும்போதே மெட்டலில் வந்து கொடுத்துருவோம். விச் மீன்ஸ் அந்த ஸ்டெப் நடக்காது. டேரெக்டாக நம்மளுக்கு வந்து 2 ஸ்டெப் நடக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு ஸ்டெப்பில் வந்து ப்ராடக்ட் கிடச்சிருது. அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அது என்னென்ன காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, லெட்டாக இருக்கட்டும், மெர்க்யூரி, இதெல்லாமே இந்த கண்டிஷனில் வரும். அண்ட் அதனால தான் அதுக்கு ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னு பேர் இருக்குது. பிகாஸ் நம்ம என்ன பண்ண போனோம், நம்ம ஆக்சிடேஷன் தான் பண்ண போனோம், பட் அது என்னவா இருக்குது, ரெடியூஸ் ஆயிருக்கு. நம்ம ஆக்சிடேஷன் தான் பண்ணோம், பட் அது என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆயிருக்கு இன்டு இட்ஸ் மெட்டல். அது ஒரு நல்ல விஷயம் தான். கரெக்டாக? அப்போ வந்து இப்போ லெட் சல்ஃபைடு இருக்குது, இது பேர் என்ன, கெலனா வந்து யாரோட ஓர், லெட்டோட ஓர் தான் கெலனா. அப்போ கெலனா வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது இது என்ன ஆகுது, இது வந்து லெட்டாக ரெடியூஸ் ஆகிக்குது. ஸோ கெலனோட ஆக்சிஜன் ட்ரீட் பண்ணும்போது இது லெட்டாக மாறிடுது. அண்ட் SO2 கேஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுது. இங்கே மெட்டல் ஆக்சைடு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவது, மெட்டல் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எப்படி தான் மெட்டல் தானே வேணும், நம்மளுக்கு இது கிடச்சாலே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஸோ வி ஆர் அக்செப்டிங் தட். அண்ட் அதே மாதிரி தான் மெர்க்யூரிக் சல்ஃபைடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது, சினபார். சினபார் எதோட ஓர். ஸோ சினபார் வந்து சினபார் வந்து ஓர் தான், பட் எதோட ஓர், மெர்க்யூரியோட ஓர் தான் சினபார். அப்போ சினபாரையும் நம்ம ஆக்சிஜனை ட்ரீட் பண்ணும்போது இது நேராக என்ன கொடுக்குது, மெர்க்யூரி வந்து கொடுத்துடுது. அண்ட் SO2 கேஸ் லிபரேட் ஆகிடுது. அண்ட் இதுதான் ஆட்டோ ரிடக்ஷனை பார்க்குறது. ஓகேவா? கிளியராக இருக்கணும் இந்த ஆட்டோ ரிடக்ஷனுங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து ஹீரால்ஸ் ப்ராசஸ். அண்ட் இது வந்து அலுமினியம்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அலுமினியமோட எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம இந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ராசஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, நம்ம அலுமினியமோட மெட்டல் ஆக்சைடு எடுத்துப்போம். அலுமினியமோட மெட்டல் ஆக்சைடு என்னது, அலுமினா, Al2O3. இதுதான் அலுமினா சொல்லுவோம். இதுதான் அலுமினியமோட மெட்டல் ஆக்சைடு. ஓகே, அப்போ இந்த அலுமினாவை என்ன பண்ணுவோன்னா, கிரையோலைட் அண்ட் ஃப்ளோர்ஸ்பேர் இவங்களோட மிக்ஸ் பண்ணுவோம். ஏன் இவங்களோட மிக்ஸ் பண்ணுறோன்னா, இவங்களை பற்றி நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். கரெக்டாக? இது வந்து கிரையோலைட், இது வந்து ஃப்ளோர்ஸ்பேர், இவங்க முன்னாடி படிச்சிருக்கோம். எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, இவங்க வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அலுமினியமோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹீரால்ஸ் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்துருப்போம். அண்ட் இந்த கண்டெய்னரில் கேத்தோட கார்பன் இருக்கும். ஓகே, கேத்தோட வந்து கார்பன் இருக்கும். இந்த பெரிய கண்டெய்னர், திக்கான கண்டெய்னர், உங்கள் பிக்சர் கூட நாங்கள் போடுறேன். இங்கே வந்து கேத்தோட வந்து கார்பன் இருக்கும். கார்பன் தான் நம்ம கேத்தோட. அண்ட் அதோட ஸ்டீல் வந்து லைனாக இருக்கும். ஓகேவா? அண்ட் நம்ம வந்து கிராஃபைட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஃபைட் வந்து இருக்கும். அண்ட் கிராஃபைட் தான் நம்மளோட ஆனோட், கார்பன் தான் கேத்தோடாக இருக்கும். ஓகே, ஃபார் திஸ் கேஸ் கார்பன் வந்து கேத்தோடாக இருக்கும் அண்ட் கிராஃபைட் வந்து ஆனோடாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து நம்ம Al2O3, நம்ம அலுமினியோட ஆக்சைடு, தென் கிரையோலைட், ஃப்ளோர்ஸ்பேர் இவங்க எல்லாருமே ஆட் பண்ணிடுவோம். அண்ட் இங்கே ஒரு அவுட்லெட் மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், இந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். ஸோ இங்கே ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆக நம்மளுக்கு கொஞ்சமாக என்ன ஆகும்னா, ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆக என்ன ஆகும், கொஞ்சமாக நம்ம அலுமினியம் வந்து மெல்ட் ஆயிரும். பிகாஸ் நம்ம ஹீட் தானே பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், அலுமினியம் மெல்ட் ஆகிட்டு இங்கே லிக்விட் ஃபார்மில் தனியாக வந்துடும். அலுமினியம், பியூர் அலுமினியம், AL மட்டும் தான் வரும். தனியாக வந்தோடனே அந்த கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராசஸ் நடக்கிறது. இப்போது ஒரு இது அலுமினியம் ஆக்சைடுங்கிறது சாலிட் ஃபார்மில் இருக்குது. கரெக்டாக? அலுமினியம் ஆக்சைடுங்கிறது சாலிட் ஃபார்மில் இருக்குது. அது நம்ம என்னவா கடைசி கிடைக்குது, மோல்டன் ஃபார்மில், லிக்விட் ஃபார்ம். அப்போ சாலிட்லேருந்து நம்ம லிக்விட் மாற்றுறோம்னா விச் இஸ் நத்திங் பட் வி ஆர் மெல்ட்டிங் இட். கரெக்டாக? மெல்ட் தான் நம்ம பண்ணுறோம். அப்போது அலுமினியமோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேவா? ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ரொம்பவே இந்த மெல்ட்டிங் பாயிண்ட் ஹையர் ஆனிச்சுட்டு என்ன ஆகும், நம்ம ரொம்ப நேரம் ஹீட் பண்ணால் அது என்ன ஆகும், மெல்ட் ஆகும். அப்போது நம்ம இந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டை குறைக்கிறோம்.
அதோட மெல்டிங் பாயிண்ட் அலுமினியோட மெல்டிங் பாயிண்டை வந்து குறைக்கிறோம், டிக்ரீஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம இந்த வந்து கிரையோலைட் அண்ட் ஃப்ளோஸ்பேரை வந்து ஆட் பண்ணுறோம். இது என்ன பண்ணுது, மெல்டிங் பாயிண்ட்டை லோவர் பண்ணுது அண்ட் அதனால சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம பியூரான அலுமினியம் வந்து கிடச்சிரும். ஓகேவா, இந்த ரியாக்ஷன் தான் இங்கே நடக்கும். 2Al2O3 இதான் நம்மளோட அலுமினியம் ஆக்சைடு. இது வந்து கார்பனோடு சேரும்போது 3 moles கார்பனோடு சேரும்போது அலுமினியமாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் அண்ட் சம்டைம்ஸ் வந்து கார்பன் மோனாக்சைடு கூட ஃபார்ம் பண்ணும். இதுவாக வந்து ஃபார்ம் ஆகிக்குது. இதுதான் நம்மளோட ரியாக்ஷன். ஸோ அலுமினியம் வந்து மெட்டல் ஆக்சைடில் இருக்குது. ஸோ அலுமினா வந்து அலுமினியமாக கன்வெர்ட் ஆகுது. இதுதான் வந்து ஹால்-ஸ்ட்ராஸ் ப்ராசஸில் பார்க்குறது. ஆனோடில் யார் இருக்கா, கிராஃபைட் இருக்குது. ஸோ கிராஃபைட் ஆஸ்பிங், பட் இதுவும் கார்பனாக டிஃப்ரெண்ட்டான ஃபார்ம். ஸோ அந்த ஆனோட் ரியாக்ஷன் என்ன நடக்கும்னா, இந்த கார்பன் வந்து அந்த அலுமினாவில் இருக்கிற ஆக்சைடுக்குல இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடாவோ இல்லை கார்பன் மோனாக்சைடாவோ லிபரேட் ஆயிரும். அப்போ என்ன ஆகுனா இந்த ஆனோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகிக்கிட்டே வரும். அதனால் நம்ம அப்பப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து இந்த ஆனோடை வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். புது கிராஃபைட் ஆனோடு வந்து வைக்கணும். ஸோ தட் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடக்கும். அந்த ரீசன்னால இதுதான் இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, நான் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த மெட்டல் பார்க்கலாம், விச் இஸ் ரிஃபைனிங். ஸோ ரிஃபைனிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரிஃபைனிங் மெத்தட் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்க வந்து டிஸ்டிலேஷன். ஸோ டிஸ்டிலேஷனில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, எந்தெந்த மெட்டலுக்கு வந்து லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். சில மெட்டல்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து இந்த பாயிலிங் பாயிண்ட் வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், அந்த மாதிரி மெட்டல்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வரோம். அந்த பிக்சர் கூட நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிங்க், தென் மெர்க்யூரி, தென் காட்மியம், இதெல்லாமே டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். அண்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணால் நல்லா கவனிச்சுக்கோங்க. லோ பாயிலிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம லிக்வியேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, லோ பாயிலிங் பாயிண்ட்னா டிஸ்டிலேஷன், லோ மெல்ட்டிங் பாயிண்ட் மெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா லிக்வியேஷன். அண்ட் இதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, டின், ஆன்டிமனி, பிஸ்மத் இவங்க எல்லாருமே நம்ம லிக்வியேஷன் ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த லிக்வியேஷனில் என்ன நடக்குன்னா, இது வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். ஓகேவா, பிக்சர்லேயும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். இந்த ஸ்லோப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அங்கங்கே ஒரு ரிட்ஜஸ் மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே வந்து நம்ம மெட்டலை வந்து வச்சு நம்ம ஹீட் பண்ணுவோம். ஓகே, ஸ்ட்ராங்காக நம்ம இங்கே தான் அந்த மெட்டல் இருக்குல்ல, நம்ம மெட்டலை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்மத் இருக்குன்னு வச்சுப்போம். பிஸ்மத்தை நல்லா ஹீட் பண்ணுவோம். அப்போ ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, இஃப் ஏதாவது ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இந்த பிஸ்மத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா இல்லை இன்னமும் அந்த இம்ப்யூரிட்டிஸை தப்பிச்சு இன்னமும் அந்த சில இம்ப்யூரிட்டிஸ் வந்து இருந்துச்சுன்னா இதெல்லாமே என்ன ஆகுனா, பிஸ்மத்துக்கு வந்து என்ன இருக்குது, லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. அப்போ இன்னமும் சில இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது வந்து பிஸ்மத் வந்து மெல்ட் ஆயிரும். இதுக்கு வந்து லோ மெல்ட்டிங் பாயிண்ட். அப்போ நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணால் டக்குன்னு மெல்ட் ஆயிரும். அப்போ இந்த மெல்ட் ஆகும்போது இம்ப்யூரிட்டிஸ் வந்து மெல்ட் ஆகாது. ஏன்னா இம்ப்யூரிட்டிஸ்க்கு வந்து என்ன இருக்குது, ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த இம்ப்யூரிட்டிஸ்க்கு வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. அப்போ இது சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. பட் பிஸ்மத்துக்கு லோ மெல்ட்டிங் பாயிண்ட். அப்போ பிஸ்மத் சீக்கிரமாக மெல்ட் ஆகிட்டு இப்படியே ஃப்ளோ ஆகும், இந்த ஸ்லோப்பில் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே அங்கேயே ஸ்டே ஆகிக்கும். ஸோ இது வந்து லிக்வியேஷன் ப்ராசஸில் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். இது பேரில் கேட்டால் தெரியுது, சம்திங் எலக்ட்ரோலைசிஸ் அந்த மாதிரி தான் எலக்ட்ரோலைட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியுது. கரெக்டாக, இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கில் நம்ம ஆனோடில் என்ன எடுத்துப்போனா இம்பியூரான மெட்டல் எடுத்துப்போம். ஆனோடில் வந்து இம்பியூரான மெட்டல் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்ம பீக்கர்னு வச்சுப்போம். பீக்கரில் என்ன இருக்கும், ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கும். ஓகே, இந்த எலக்ட்ரோலைட் என்னவாக இருக்கணும், ஒரு சூட்டபிளான சால்ட் சொல்யூஷனாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு சூட்டபிளான சால்ட் சொல்யூஷன் இந்த எலக்ட்ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸும் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஆனோட வைப்போம். ஓகே, ஸோ இங்கே ஆனோட் அண்ட் இங்கே கேத்தோட் அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக, ஒரு பக்கம் ஆனோட், இன்னொரு பக்கம் கேத்தோட். ஆனோடில் வந்து இம்பியூர் மெட்டல், இது ஆனோட், இது கேத்தோட்னா ஆனோடில் வந்து இம்பியூர் மெட்டல் வைப்போம். பியூரான மெட்டல் இல்லை, இம்பியூரான மெட்டல். அண்ட் இது கேத்தோடில் வந்து பியூரான மெட்டல் வைப்போம். ஆனோட்னா இம்பியூர், கேத்தோட்னா பியூர். ஆனோட்னா இம்பியூர், கேத்தோட்னா பியூர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனோட்னா இம்பியூர், கேத்தோட்னா பியூர். இந்த மெட்டல் வந்து வைப்போம். எலக்ட்ரோலைட்டை வந்து அதுக்கேற்ற ஒரு சால்ட் சொல்யூஷன் வைப்போம். ஓகேவா, அப்போ ரியாக்ஷன் என்ன நடக்கும், நம்மளுக்கு எப்பவுமே தெரியும். ஆனோடில் என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். கேத்தோடில் என்ன நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். அதுதான் நடக்கும். ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்குது, கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்குது. ஆஸ் ரிசல்ட் என்ன ஆகுது, நம்ம இப்போ வந்து பியூர் மெட்டல் கிடைக்கும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் நம்ம காப்பர் எடுத்துக்கலாம். ஸோ காப்பர் இருக்குது, காப்பரை வந்து ரிஃபைன் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பீக்கர் எடுத்துப்பேன்.
இந்த பீக்கரில் எலக்ட்ரோலைட் எடுத்துப்பேன். சின்ஸ் நான் காப்பர் யூஸ் பண்ணுறதுனால காப்பருக்கு ரிலேட்டடான ஒரு சால்ட் சொல்யூஷன் தான் எடுத்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். அசிடிஃபைட் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் நான் இங்கே வச்சுருக்கேன், CuSO4. ஓகே, அண்ட் இங்கே வந்து எடுத்துருக்கேன் ஆனோடா ஒன்று, கேத்தோடா ஒன்று. ஆனோடில் என்ன இம்பியூரான காப்பர், கேத்தோடில் வந்து பியூரான காப்பர். அப்போ ஆனோடில் என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனோடில் ஆக்சிடேஷன், இங்கேயும் காப்பர் தான் இருக்குது, இம்பியூர் காப்பர். இங்கே வந்து என்ன காப்பர் இருக்குது, பியூரான காப்பர். அப்போ ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போ காப்பர் என்ன பண்ணும், 2 எலக்ட்ரானை. அப்போ காப்பர் வந்து 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், 2 எலக்ட்ரான்ஸை வெளில விட்டுரும். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஆனோட்னா பாசிட்டிவ், கேத்தோட்னா நெகட்டிவ். சின்ஸ் இது எலக்ட்ரோலைசிஸ்னால இதான் ரூல். ஓகே, ஆனோட்னா பாசிட்டிவ், கேத்தோட்னா நெகட்டிவ். ஓகேவா, கேத்தோட் பக்கம் பார்த்தோன்னா இந்த கேத்தோட்ல நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். விச் மீன்ஸ் இங்கே இருக்கிற இந்த காப்பர் 2+ அயன்ஸ் என்ன பண்ணும், அங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். இது கேத்தோடில் காப்பர் ரிடியூஸ் ஆகுது. அப்போ Cu2+ அயன் அந்த 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி, இங்கே ரிலீஸ் ஆன 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி என்ன பண்ணுது, காப்பர் அயனை ஃபார்ம் பண்ணுது. ஆஸ் ரிசல்ட் என்ன ஆகுனா, இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெட்டல் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். அண்ட் ஆனோட் மட் ஓகே, ஆனோட் மட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிச்சு. நத்திங் பட் அந்த இம்ப்யூரிட்டிஸ் தான். அண்ட் இங்கே வந்து கேத்தோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஸோ இந்த பக்கம் வந்து கேத்தோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பியூரான காப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும், பிக் ஆகும். சைஸ் வந்து கொஞ்சம் இங்கே காப்பர் டெபாசிட் ஆகுறதுனால இது சைஸ் வைஸ் கொஞ்சம் பெருசாயிரும். அண்ட் இது சைஸ் வைஸ் ஸ்ட்ரிங்க் ஆயிரும். எது ஆனோட். ஓகே, இதுதான் நடக்கும். அண்ட் இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம ஜிங்க் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஜிங்க் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆனோட் மட் ஃபார்மேஷன் வந்து இங்கே நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் ஜோன் ரிஃபைனிங். ஜோன் ரிஃபைனிங்கோட கீ பாயிண்ட் என்னென்னா, impurities are more soluble in the melt than in the solid state of the metal. இது எப்படின்னா, impurities இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து பியூரான மெட்டல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. பட் 100% பியூரானது, ஒரு 90%, ஒரு 98% பியூரான மெட்டல் தான் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஸ்டெப்ஸ் 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல, அதில் 3 ஸ்டெப்ஸ் மூலமாக ஓரளவுக்கு 90% 80% பியூரான மெட்டல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம நியர்லி 100% நம்ம இதை பியூர் ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், ரிஃபைனிங் ப்ராசஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம பார்த்துட்டு வர ஒரு ஸ்டெப்பாக. அப்போது இந்த இம்ப்யூரிட்டிஸ், இந்த ஜோன் ரிஃபைனிங் என்னென்னா, இம்ப்யூரிட்டிஸ் இருக்குல்ல, இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து எப்போவுமே மெல்ட்டில் இருக்கிறதுக்கு, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க தான் ஆசைப்படும். ஓகேவா, லிக்விட் ஸ்டேட்லேயோ மோல்டன் ஸ்டேட்டில் இருக்க தான் ஆசைப்படும். வேறஸ் நம்ம மெட்டல் வந்து சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்க தான் ஆசைப்படும். அப்போ இம்ப்யூரிட்டிஸ் வந்து மோல்ட்டாக இருக்குல்ல, மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு ஆசைப்படும், தவிர சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது ஆசைப்படாது. அப்போ இந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இம்பியூரான மெட்டல் ராட் இருக்குல்ல, நம்ம வந்து 80% 90% பியூரான மெட்டல் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எடுத்துப்போம். அதை நீங்கள் இம்பியூர் மெட்டல் தான் சொல்லுவோம். ஓகேவா, பிகாஸ் இது 100% பியூர் இல்லை, அதனால தான் இம்பியூர்னு சொல்லுவோம். இந்த ராடை எடுத்துக்கிட்டேன். ஒரு சர்க்குலர் டைப் ஆஃப் ஹீட்டர் இருக்கும், ஹீட் பண்ணும், நல்ல ஹீட் கொடுக்கும், இண்டக்ஷன் ஹீட்டர். அது வைக்கும்போது என்ன ஆகும், இது நான் ஹீட் பண்ணுறேன் கரெக்டாக. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் வச்சு ஒரு பக்கம் வச்சு ஹீட் பண்ணுவேன். அப்போ அந்த ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இம்ப்யூர்மெண்ட்டில் இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வெளில வரும். வெளில வந்து லிக்விட் ஸ்டேட்டில் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இங்கே இருக்கும். நாங்கள் பிக்சர் கூட காமிக்கிறேன், ரொம்ப கிளியராகவே இருக்கும். இம்பியூர் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹீட்டரை வந்து இந்த சர்க்குலர் ஹீட்டரை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போக என்னோடய மெட்டல் இருக்குல்ல, இம்பியூரான மெட்டல், அந்த மெட்டல் அப்படி தான் இருக்கும். பட் இந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகும், இங்கே இருந்த இம்ப்யூரிட்டிஸ் இந்த பக்கம் வந்துடும். புரியுதா, இந்த பக்கம் வந்தது இல்லாமல் இந்த ரீஜனில் இந்த பார்ட்டில் வந்து என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்கோ அதுவும் வெளில வந்துடும். அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட் பண்ண என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேரக்ஷனை மூவ் பண்ண என்ன ஆகும், ஃபைனலி எனக்கு என்ன கிடைக்கும், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இந்த பக்கம் நான் கொண்டு வந்துடுறேன் கரெக்டாக. ஃபைனலி இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இந்த பக்கம் வந்து கரெக்டாக இண்டக்ஷன் ஹீட்டரை நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா ஃபைனலி அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ஒரு எண்டில் வந்துருச்சு. அண்ட் பியூர் மெட்டல் தான் ஃபுல்லாக இருக்குது. விச் மீன்ஸ் எப்படி இருக்கும், பியூர் மெட்டல்லாம் இந்த பக்கம் இருக்கும், அந்த இம்ப்யூர் மெட்டல் வந்து இந்த பக்கம் இருக்கும், அந்த இம்ப்யூரிட்டி எல்லாமே இங்கே வந்துடும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த இம்ப்யூர் பார்ட் இருக்குல்ல, இந்த இம்ப்யூரிட்டி இருக்குல்ல, இதை மட்டும் நான் கட் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு பியூர் மெட்டல் கிடச்சிருச்சு. இதுதான் ஜோன் ரிஃபைனிங்கில் நம்ம பண்ணோம். ஓகேவா, அண்ட் இது மெயின்லி வந்து செமிகண்டக்டர்ஸ் இருக்குல்ல, ஜெர்மானியம், சிலிக்கன், இந்த மாதிரி மெட்டல்ஸ் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதை தவிர்த்து சில மெட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மானியம், சிலிக்கன், போரான், கேலியம், தென் இண்டியம், இவங்களுக்கு எல்லாமே நம்ம ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் தி லாஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் பண்ணுறதுக்கு 2 ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா, என்னென்னா நம்மளோட மெட்டல், நம்ம இம்பியூரான மெட்டல், அதாவது 90% பியூரான மெட்டல் இருக்குல்ல, இந்த மெட்டலை என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் ரியேஜென்ட்டோட நம்ம ட்ரீட் பண்ணோம். அப்போ இந்த ரியேஜென்ட்டோட ட்ரீட் பண்ணும்போது இது ஒரு வாலடைல் காம்பவுண்டை வந்து ஃபார்ம் பண்ணணும்.
நம்ம மெட்டல் இருக்குல்ல, நம்ம மெட்டல் அதாவது 90% பியூரான மெட்டல் இருக்குல்ல, இம்பியூர் மெட்டல், அந்த மெட்டலை நம்ம ஒரு பர்டிகுலர் ரியேஜென்ட்டோட சூட்டபிளான ரியேஜென்ட்டோட ட்ரீட் பண்ணுவோம். அப்போ ட்ரீட் பண்ணும்போது ஒரு வாலடைல் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். வாலடைல் காம்பவுண்ட்ங்கிறது என்ன, சீக்கிரமாக வேப்பரைஸ் ஆகக்கூடிய காம்பவுண்ட். ஓகே, அதுதான் வாலடைல் அப்படி சொல்லுவோம். ஒரு வாலடைல் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணணும், இதான் ரூல்ஸ். ஓகே, பண்ணணும். இப்போது என்ன பண்ணுறேன், நான் இந்த வாலடைல் காம்பவுண்ட் இருக்குல்ல, வீசின்னு எழுதிக்கிறேன். இந்த வாலடைல் காம்பவுண்டை ஒரு ஹை டெம்பரேச்சரில், வெரி ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது இது என்ன பண்ணும், திரும்பவும் அந்த மெட்டலையும் அந்த ரியேஜென்ட்டை தனியாகவும் கொடுக்கணும். இப்படி ஒரு மெட்டல் வந்து இந்த கண்டிஷனை ஒபே பண்ணால் தான் நம்ம வந்து அந்த வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ண முடியும். இதுதான் கண்டிஷனே. அதுக்கு ஒரு மெட்டல் ஒரு பர்டிகுலர் ரியேஜென்ட்டோட சேர்ந்துட்டு ஒரு வாலடைல் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அண்ட் அந்த வாலடைல் காம்பவுண்ட் வந்து நான் ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணால் திரும்பவும் அந்த மெட்டல் ரியேஜென்ட்டை கொடுக்கணும். இதுதான் கண்டிஷன். இது எதை ஒபே பண்ணுதோ அந்த மெட்டல் நம்ம வந்து இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, மெட்டல் ஷுட் ஃபார்ம் அ வாலடைல் காம்பவுண்ட் வித் ரியேஜென்ட். தி வாலடைல் காம்பவுண்ட் ஷுட் ஈஸிலி டிகம்போஸ் டு ரிகவர் தி மெட்டல். ஸோ இந்த வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா மான்ஸ் ப்ராசஸ். ஸோ மான்ஸ் ப்ராசஸ் சொன்னாலே யார் ஞாபகம் வரும்னா நிக்கல், நிக்கல். ஸோ மான்ஸ் ப்ராசஸ் சொல்லும் போதே நிக்கல் வந்து ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னா நிக்கல் வந்து ரிஃபைன் பண்ணுற மெத்தட் தான் அது. அப்போ நிக்கல் இருக்குது, நிக்கல் தான் யார், என்னோட மெட்டல். அப்போ எனக்கு யார் வேணும், ரியேஜென்ட். இங்கே ரியேஜென்ட்டை நம்ம யார் யூஸ் பண்ணுவோம்னா கார்பன் மோனாக்சைடை நம்ம ரியேஜென்ட்டாக யூஸ் பண்ணுவோம். 4 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணுறோம். அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் என்ன பண்ணுறோம், இதை ஹீட் பண்ணும்போது இது ஒரு வாலடைல் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. அந்த வாலடைல் காம்பவுண்ட் யாருன்னா நிக்கல் டெட்ரா கார்பனைடு. இதுதான் அந்த வாலடைல் காம்பவுண்ட். இதை வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு, நிக்கல் டெட்ரா கார்பனைடு. ஒன்லி நிக்கல் மட்டும் தான் அந்த வாலடைல் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும், இம்ப்யூரிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இது வந்து 100% பியூரான மெட்டல் இல்லை. இது ஜஸ்ட் 90% ஒரு 80% பியூரான மெட்டல் தான். இதை நம்ம நியர்லி 100% பியூர் ஆக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ விச் மீன்ஸ் வாட், நிக்கலோட இப்போயும் சில அமௌண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, கரெக்டாக? அப்போ நிக்கல் வந்து இந்த பர்டிகுலர் ரியேஜென்ட் இருக்கும்போது இது வாலடைல் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு. பட் இந்த இம்ப்யூரிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாது. அப்போ இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன ஆகும், கீழே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது கேளுங்க, ஒரு கண்டெய்னர் நான் எடுத்துக்கிறேன். இந்த கண்டெய்னரில் வந்து நிக்கல் இருக்குது, விச் மீன்ஸ் இந்த இம்பியூரான நிக்கல் இருக்குது. இதோட நான் கார்பன் மோனாக்சைடு ட்ரீட் பண்ணும்போது நிக்கல் மட்டும் தான் என்ன போகும், நிக்கல் டெட்ரா கார்பனைடு அப்படிங்கிற வாலடைல் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். பட் இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணாது. அப்போ இம்ப்யூரிட்டிஸ் வந்து கண்டெய்னரில் ஸ்டே ஆகிக்கும். அப்போ இம்ப்யூரிட்டிஸ்லாம் தனியாக எடுத்துடலாம். ஓகே, அப்போ இப்போ என்ன நடக்கும், என்கிட்ட பியூரான நிக்கல் டெட்ரா கார்பனைடு இருக்குது. இந்த நிக்கல் டெட்ரா கார்பனைடு நான் ஹீட் பண்ணுறேன். ஓகே, நிக்கல் டெட்ரா கார்பனைடு ஒரு ஹை டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க. ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது திரும்ப எனக்கு நிக்கல் அண்ட் அந்த ரியேஜென்ட்டை வந்து தனியாக கொடுத்துரும். ஓகே, அண்ட் இது டிகம்போஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிக்கல் வந்து ரிஃபைன் பண்ணுற ப்ராசஸ் தான் மான்ஸ் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேன் ஆர்க்கல் ப்ராசஸ். ஸோ வேன் ஆர்க்கல் ப்ராசஸ் இது மாதிரி வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் தான். பட் எந்த எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஜிர்கோனியம் அண்ட் டைட்டானியம். ஜிர்கோனியம் ZR அண்ட் டைட்டானியம் TI, இது ரெண்டுக்கு தான் நம்ம வேன் ஆர்க்கல்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவும் சேம் ப்ராசஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிர்கோனியம் எடுத்துக்கலாம். இது இங்கே ஜிர்கோனியம் தான் நம்மளோட மெட்டல். ஸோ இங்கே வந்து ஜிர்கோனியம் தான் நம்மளோட மெட்டல். அண்ட் இது வந்து ஒரு ரியேஜென்ட்டோட ட்ரீட் பண்ணுவோம், கரெக்டாக? அந்த ரியேஜென்ட் ஃபார் திஸ் மெத்தட் யாருன்னா அயோடின் தான் அந்த ரியேஜென்ட். இங்கே எப்படி கார்பன் மோனாக்சைடு, அது மாதிரி இங்கே வந்து அயோடின் தான் அந்த ரியேஜென்ட். அப்போ ஜிர்கோனியமோட நம்ம அயோடின் ரியேஜென்ட் ட்ரீட் பண்ணும்போது இது ஜிர்கோனியம் அயோடைட் அப்படிங்கிற இந்த வாலடைல் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இந்த காம்பவுண்ட் நான் ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது எனக்கு ஜிர்கோனியம் தனியாக, அயோடின் தனியாக கிடச்சிடும். அண்ட் இந்த அயோடின் வந்து திரும்ப நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ்க்கு. ஒரு நல்ல விஷயம் தான் அது. ஓகேவா? அண்ட் இதுதான் இந்த வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் இந்த ரியாக்ஷன் உல்ட்டாக திருப்பி போட்டோம்னா அந்த ரியாக்ஷன் கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு இப்போ மெமரைஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ தட் சைடு இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக சாப்டர் நம்ம என்ன கொடுத்துருப்பாங்கன்னா யூசஸ் ஆஃப் தி மெட்டல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மெட்டல்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா அலுமினியம், காப்பர், ஜிங்க், தென் ஐரன். பிகாஸ் இவங்க 4 பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்ட். நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுற இந்த காம்பவுண்ட்ஸை. அண்ட் அதனால இதை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அலுமினியம் இது வந்து நீங்கள் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. நான் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். அலுமினியம் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த wrappers, அலுமினியம் ஃபாயில் ஷீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபார் ஃபுட் wrap பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நிறைய அந்த ஃபுட் wrap பண்ணுறதுக்கே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நம்ம அலுமினியம் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அலுமினியம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இது வந்து ஏரோப்ளேனில் சில பார்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் பெயிண்ட்ஸில் கூட அலுமினியம் யூஸ் பண்ணுறோம். தென் அலாய்ஸ், இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, தென் காப்பர். ஸோ காப்பர் மெயினாக நம்ம காப்பர் வயர்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் பர்பஸ் காப்பர் வயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் காப்பர் பைப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வாட்டர் பைப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, காப்பர் பைப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் காப்பர் வந்து சில அலாய்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்.
அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜிங்க். ஸோ ஜிங்க் வந்து மெயின்லி கேல்வனைசேஷன் ஆஃப் ஐரனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக ஐரன் வந்து ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கேல்வனைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். அண்ட் அதுக்கு நமக்கு ஜிங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் அது தவிர்த்து ஜிங்க்கும் சில அலாய்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும், அதை பற்றி நம்ம படிக்கலாம். தென் ஐரன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்டாக இருக்குது. கரெக்டாக. ஸோ இந்த ஐரன் வந்து 3 டைப்ஸில் இருக்குது. கேஸ்ட் ஐரனாக இருக்குது, வ்ரௌட் ஐரனாக இருக்குது, தென் ஃபார்ம் ஆஃப் ஸ்டீலாக கூட இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேஸ்ட் ஐரன் படிச்சிருக்கோம், வ்ரௌட் அயன் படிச்சிருக்கோம். பட் இந்த பிக் அயன் ஒன்று படிச்சிடலாம். அது மட்டும் எங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், பிக் அயன்கிறது வேஸ்டேஜ் தான். அதில் 5% கார்பன் இருக்குது. அது வந்து நம்ம யூஸே பண்ண முடியாது. அதுலேருந்து கன்வெர்ட் ஆனது தான் இந்த கேஸ்ட் ஐரனாக இருக்கட்டும், வ்ரௌட் அயனாக இருக்கட்டும். அதனால் நம்ம பிக் அயன் பற்றி பேச மாட்டோம். நம்ம அதோட ஃபார்ம் அதுலேருந்து ரிஃபைன் பண்ண கேஸ்ட் ஐரனையும் வ்ரௌட் அயன் பற்றி தான் பேசுவோம். ஓகேவா? ஸோ கேஸ்ட் ஐரன் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம், இந்த ஸ்டவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்டவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஸ்டவ், அது செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது செய்கிறதுக்கு வந்து கேஸ்ட் ஐரனை யூஸ் பண்ணுவாங்க. தென் வ்ரௌட் அயன் பார்த்தோம்னா இது ஆங்கர், ஷிப்பில் வந்து ஒன்று இப்படி இருக்கும்ல, ஷிப்பில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும், இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கரை பக்கம் ஷிப் வந்து நிறுத்திட்டாங்கன்னா இந்த ஆங்கரை வந்து கீழே இறக்கி விடுவாங்க. தென் வயர்ஸ், ஐரன் வயர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது செய்கிறதுக்கும் வ்ரௌட் அயன் யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்பவே ஹை பர்சன்டேஜ் பியூரிட்டியான ஐரன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல். ஸோ ஸ்டீல் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வெசல்ஸ், நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டீலே இன்னும் 2 டைப் இருக்கும். ஒன்று நிக்கல் ஸ்டீல், இன்னும் வந்து குரோம் ஸ்டீல். ஸோ இந்த நிக்கல் ஸ்டீல் வந்து மெயின்லி இந்த கேபிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் ஆட்டோமொபைல்ஸ் ரிலேட்டடாக, வெஹிக்கல்ஸ் ரிலேட்டடாக அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தென் குரோம் ஸ்டீல் வந்து இந்த கட்டிங் டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம கட் பண்ணக்கு யூஸ் பண்ணுற சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் க்ரஷிங் டூல்ஸ், க்ரஷ் பண்ணுறதுக்கோ கட் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே மெயின்லி குரோம் ஸ்டீலில் தான் செய்கிறாங்க. ஓகே, இது நம்ம சொன்னது எல்லாமே சில எக்ஸாம்பிள்ஸ் தான். இது தவிர்த்து சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து என்சைடில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரொம்பவே ஒரு ஹாஃப் பேராகிராஃப் தான் இருக்கும், அது படித்தாலே போதும், உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். வந்து நான் காப்பர் அண்ட் ஜிங்கோட சில அலாய்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து, ஸோ பிராஸ் அப்படிங்கிறது என்னென்னா காப்பர் அண்ட் ஜிங்கோட அலாய் தான் பிராஸ். ஸோ இந்த என்சிஆர்டியில் இந்த 3 அலாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில், அதனால தான் இவங்களை எழுதியிருக்கேன். பிராஸ், பிரான்ஸ் அண்ட் ஜெர்மன் சில்வர். சில பிராஸ் பார்த்தோம்னா, பிராஸ் வந்து காப்பர் அண்ட் ஜிங்கோட அலாய் தான் பிராஸ். அண்ட் இதோட பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருப்பாங்க, பர்சன்டேஜ் நான் எழுதலை, பட் தெரிஞ்சுக்கோங்க, பிராஸ்ங்கிறது காப்பர் அண்ட் ஜிங்கோட அலாய் தான் பிராஸ். பிரான்ஸ் வந்து காப்பர் அண்ட் டின்னோட அலாய். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன், பிராஸ் அண்ட் பிரான்ஸ் கன்ஃபியூஷன் வரும். பிராஸ் எதோட அலாய், பிரான்ஸ் எதோட அலாய், நமக்கு தெரியும் இது ரெண்டுமே காப்பரோட தான், பட் அந்த செகண்ட் காம்பவுண்ட் தான் நமக்கு மறந்துடும். ஸோ ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு. பிரான்ஸுங்கிறது, ஸோ பிரான்ஸ் வந்து நம்ம பிரான்ஸ் மெடல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ நம்ம பிரான்ஸ் மெடல் எப்போ நம்மளுக்கு தருவாங்க, நம்ம வின் பண்ணால் தான் நம்மளுக்கு பிரான்ஸ் மெடல் தருவாங்க. கரெக்டாக, நம்ம 3rd ப்ரைஸ் வின் பண்ணுறோம், வின் பண்ணால் தான் நமக்கு பிரான்ஸ் மெடல். அப்போ என்ன கிடைக்குது, வின். ஸோ வின்னில் வந்து இன் வருது, அதனால நீங்கள் டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வின் டின் ரைமிங்காக இருக்குல்ல, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரான்ஸ் வந்து நம்ம வின் பண்ணால் தான் நமக்கு பிரான்ஸ் மெடல் கிடைக்கும். அப்போ பிரான்ஸில் வந்து செகண்ட் மெடல் யார் இருக்கா, டின் இருக்கா, டின் வின் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஞாபகம் வச்சாலும் ஆட்டோமேட்டிக்கலி பிராஸில் வந்து ஜிங்க் தான் இருக்குன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? தென் 3rd ஒன்று என்னன்னா ஜெர்மன் சில்வர். இதுவும் ஒரு அலாய் தான். அண்ட் இது வந்து எதோட அலாய்னா காப்பர், ஜிங்க் அண்ட் நிக்கல். காப்பர், ஜிங்க் அண்ட் நிக்கல், இவங்க 3 பேரோட அலாய் தான் ஜெர்மன் சில்வர். அண்ட் தட்ஸ் இட். இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இதோட சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காப்பர் மேட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னது கேட்டிருக்காங்க. காப்பர் மேட்டில் என்னென்ன சொல்லியிருக்கேன், CO2S அண்ட் FeS, அதுதான் இருக்கும். காப்பரோட சல்ஃபைட், ஐரனோட சல்ஃபைட். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் C தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லிக்வியேஷன் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ரிஃபைனிங், என்னதான் கேட்டிருக்காங்க. லிக்வியேஷன் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், நான் 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து டின், தென் ஆன்டிமனி, தென் பிஸ்மத். இவங்க 3 பேர் தான். ஸோ டின் இருக்குது, பிஸ்மத் இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் லெட் கூட யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப சம்டைம் நான் உங்களுக்கு சொல்லலை, பட் லெட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்வியஸ்லி ஆல் ஆஃப் தி அபோவ் தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் தெர்மைட் ப்ராசஸ். தெர்மைட் ப்ராசஸ்ங்கிறது என்ன, அலுமினியம் தெர்மைட் ப்ராசஸ். அதுதான். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், அலுமினியம் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் அது வந்து என்ன பண்ணும், மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து மெட்டலாக ரெடியூஸ் பண்ணும். இதுதான் தெர்மைட் ப்ராசஸில் நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் இதில் வந்து எது அந்த ரியாக்ஷன் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அலுமினியம் இருக்குது, இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுது, எஸ் இது இருக்குது. இங்கே அலுமினியம் மெட்டல் ஆக்சைடாக மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுது இருக்குது. அலுமினியம் மெட்டல் ஆக்சைடாக இல்லை,
இது வந்து இல்லை, பிகாஸ் எப்போயும் மெட்டல் ஆக்சைடை தான் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணோம், இது கிடையாது. தென் இங்கேயே பார்த்தீங்கன்னா மெட்டல் அலுமினியம் இருக்குது, மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணிருக்கு. அப்போ இதுதான் ஆப்ஷன் சி தான் இல்லை வந்து ராங்கான ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். In electrolytic refining of copper, anode is off. Electrolytic refining of copper. எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் பார்த்தோம்ல, ஆனோடில் வந்து என்ன மெட்டல் இருக்கணும், கேத்தோடில் என்ன மெட்டல். ஆனோடில் வந்து இம்பியூரானதா பியூரானதா, நல்லா யோசிங்க. ஆனோடில் வந்து இம்பியூரான மெட்டல் இருக்கும், ஓகேவா. கேத்தோடில் தான் பியூரான மெட்டல் இருக்கும். ஃபிஃப்த் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் மெட்டல் இஸ் பியூரிஃபைட் பை வேன் ஆர்கல்ஸ் மெத்தட். வேன் ஆர்கல்ஸ் மெத்தட் வந்து நம்ம 2 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம், ஒன்று சிர்கோனியம், இன்னொன்று வந்து டைட்டானியம். அதுக்கு தான் யூஸ் பண்ணோம். அண்ட் சிர்கோனியம் அண்ட் டைட்டானியம் எந்த ஆப்ஷன் இருக்காங்க, ஆப்ஷன் பியில் வந்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்ட் இது வந்து AIPMT 2011 கேட்ட ஒரு கொஷின். நெக்ஸ்ட் கொஷின். அலுமினியம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் அலுமினா பை எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் அ மோல்டன் மிக்சர் ஆஃப், விச் மீன்ஸ் இது வந்து ஹால்ஸ் ப்ராசஸ் அதுதான் சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம அலுமினாலேருந்து அலுமினியமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அதில் வந்து இந்த மோல்டன் மிக்சர் யூஸ் பண்ணுவோம்ல நம்ம, இந்த கிரையோலைட் ஃப்ளோஸ்பர்லாம் ஆட் பண்ணி, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அலுமினா இருக்குது, கிரையோலைட் ஃப்ளோஸ், ஆப்ஷன் ஏ தான் அதோட ஆன்சர். அண்ட் மற்றதெல்லாம் வராது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது வந்து கிரையோலைட், இது வந்து ஃப்ளோஸ்பர், இதான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து AIPMT 2012 கேட்ட கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். In the extraction of copper from its sulfide ore, the metal is finally obtained by the reduction of cuprous oxide with. ஓகே, ஸோ நம்ம வந்து காப்பரோட எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் பார்த்துருக்கோம்ல, அதில் வந்து ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து காப்பர் ஆக்சைட்லேருந்து நம்ம காப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவோம், கரெக்டாக. காப்பர் ஆக்சைட்லேருந்து நம்ம காப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ வந்து எதோட ரிடக்ஷன் பண்ணால் அது வந்து கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம எதோட ரெடியூஸ் பண்ணுறோம், காப்பர் ஆக்சைடு வந்து காப்பர் சல்ஃபைடோட ரெடியூஸ் பண்ணுவோம். அண்ட் அதனால தான் காப்பர் கிடைக்கும். ஓகே, அப்போ இது வந்து குப்ரஸ் ஆக்சைடு. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும், காப்பர் 1 சல்ஃபைடு வரும். ஓகே, காப்பர் 1 சல்ஃபைடு, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ காப்பர் 1 சல்ஃபைடு, இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இது வந்து எப்படின்னா, இங்கே வந்து ப்ராசஸ் வந்து தந்திருக்காங்க. இது வந்து எந்த மெட்டலுக்கு யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைனைட் ப்ராசஸ். சைனைட் ப்ராசஸ் சொல்லும்போது நம்ம முன்னாடி பார்ட் 1ல் படித்தோம். சைனைட் ப்ராசஸ் வந்து KCl, NaCN, கோல்டு அண்ட் சில்வரை வந்து நம்ம கன்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக லீச்சிங் ப்ராசஸில் வந்து KCNோ NaCNோட ட்ரீட் பண்ணோம், கரெக்டாக. அப்போ வந்து கோல்டு சில்வர் தான் வரும். இங்கே கோல்டு அண்ட் சில்வர் இருக்கிறது இங்கே தான், ஆப்ஷன் 4. அப்போ இங்கே ஆப்ஷன் 4 எங்கே இருக்குது பார்த்தோன்னா, ஏக்கு வந்து 4 வந்து ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. இதான் நம்ம ஆன்சராக வரும். பட் எனிவேஸ் நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் நம்ம மெயின்லி சல்ஃபைட் ஓர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ சல்ஃபைட் இங்கே காம்பவுண்ட் பார்த்தோம்னா எஸ், ZN எஸ் இங்கே இருக்குது. ஸோ இதான் அந்த ஆன்சர். தென் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் வந்து நத்திங் பட் இந்த ஹால்ஸ் ப்ராசஸ் தான். ஓகே, அலுமினியம் யூஸ் பண்ணுவோம். தென் ஜோன் ரிஃபைனிங் செமிகண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து யார் செமிகண்டக்டர், ஜெர்மானியம். ஓகே, விச் மீன்ஸ் ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 2, சிக்கு வந்து 3, டிக்கு வந்து 1, ஆப்ஷன் ஏ. அண்ட் நீட் 2016 கேட்ட ஒரு கொஷின். அண்ட் தட்ஸ் இட். நம்ம இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் சாப்டரை வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது சூப்பர் வீக்னால நம்ம டெய்லி ஒரு வீடியோ பார்ப்போம். விச் மீன்ஸ் ஒரு வீக்கில் டெய்லி ஒரு வீடியோ. ஸோ நம்ம எப்போவுமே வந்து வீக்லி 3 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுவேன், ஆன் மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஓகே, பட் இது வந்து சூப்பர் வீக்னால நான் டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அண்ட் அதனால தான் நம்ம மெட்ராலஜி சாப்டர் 3 டேஸில் முடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் அது ரொம்ப பிக் சாப்டர் தான், பட் ஆல்சோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். அது வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.